ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தேன். அதுதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ அதாவது ஒயிட் வாஷ் அம்மா வீட்டில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே இருக்கும். அப்போவே எடுத்த வீடியோ. எப்போது சொல்கிற மாதிரி தான் எடிட் பண்ண டைம் கிடைக்காம இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டே போயிடுச்சு. அட்லீஸ்ட் பொங்கலுக்கு முன்னாடியாவது போடணுமேங்கிறதுக்காக தான் இப்போ அவசரமாக வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பொங்கலுக்காக தான் ஒயிட் வாஷ் பண்ணோம், சீக்கிரமாக ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எப்படி லீவ் கிடைக்கிதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து அம்மா வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அம்மாவும் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. பாரம்பரிய முறையில் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நல்லா நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அவிச்சு அதை வேக வச்சு மொட்டை மாடியில் கொண்டு போய் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து குத்துவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி மாதிரி வரும். அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த 2 பெரிய ட்ரம்மில் ஊற வச்சுட்டாங்க. மாமாவும் ஆச்சியும் சேர்ந்து அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ காலில் வந்து பார்த்திங்கன்னா அவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பாத்திரத்துலேயே கிட்டத்தட்ட 3லேருந்து 4 தடவை அவிச்சாங்க. அவிச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் காய போட்டிருந்தாங்க. நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ரைஸ் மில்லில் கொடுத்து குத்துனாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆச்சி வீட்டில் வயல் இருக்கிறதுனால வருஷம் இந்த மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால தான் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. சொல்லப்போனால் ஆச்சிக்கு இருக்க வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போலாம் நம்ம கடையில் கிடைக்கிற நல்ல விலையும் கிடைக்கிற அரிசியாக பார்த்து வாங்குகிறோம். ஆனால் அதில் நமக்கு ஹெல்த்தியே கிடையாது. உண்மையிலுமே நம்ம ரொம்ப அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அதான் நல்ல அரிசின்னு சொல்லி நம்ம அதை வாங்குகிறோம். ஆனால் அது அவ்வளோவா உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான முறையில் அரிசியை நெல் அவிச்சு குத்தி இந்த மாதிரி செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு உள்ளதான். நமக்கு இப்போ இல்லை இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்மளாம் ரொம்ப அன்லக்கி. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அரிசியெல்லாம் கிடைக்கிது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா போயிட்டு வீட்டில் வயல்லாம் இருந்தால் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. தெரியாதவங்களுக்காக இதை இன்க்ளூட் பண்ணலாமே நான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ சைட் பை சைடாக ஒயிட் வாஷ் நடந்துகிட்டு இருக்கும்போது மாமாவும் ஆச்சியும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொங்கல் வருது இல்லையா, ஸோ புது அரிசி எடுக்கணுங்கிறதுக்காக அதை அவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மில்லில் கொடுத்து குத்துவாங்க. ஸோ இப்போ அம்மா வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, காலைல சீக்கிரமாக வந்துடுவோம் அதனால் க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்தோம் எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ அதனால் நைட் டயர்டாக இருந்ததுனால எதுவுமே எடுத்து வைக்க முடியல. ஸோ இப்போ காலையில் தான் எடுத்து வைக்க போகிறோம். அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹால், ஒரு பெட்ரூம், கிச்சன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹால். ஸோ ஹால்லேயே ஒரு சின்ன பூஜா ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இப்போ இந்த திங்ஸ் துணி எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு கூட உங்களுக்கு எப்படி ஒரு இருக்குன்னு காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லாம் அப்படி இப்படிமா கிடக்குது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நெல் அவிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் கழுவணும், அதனால் அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் வேலை எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஸோ வருஷம் இந்த பொங்கல் வரட்டால் நம்ம வீடு க்ளீன் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க. இல்லை நம்ம அப்படியே மேலோட்டமாக க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த டீப் க்ளீனிங் பண்ணால் தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ. ஏன்னா டெய்லி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வாரம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தது இவ்வளோ டஸ்ட் இருக்கா நமக்கே அப்புறம் தெரியும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது நம்ம அப்படியே ஒரு லக்கேஜ் மாதிரி எடுத்து வச்சுருப்போம். தேவையில்லாத பொருட்கள்லாம் அவ்வளோ நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே க்ளீன் பண்ணும்போது தான் வீட்டை விட்டு வெளியே போகும். மித்த நேரம் நம்ம அப்படி க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே அதை தெரியாமல் இருக்கிறதான் ஏறி எடுத்து வச்சிருவோம் மேக்ஸிமம். ஆனால் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல் வந்தால் தான் வீடும் க்ளீனாக இருக்கும், எல்லாமே இப்படி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷமே. இப்போ எங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் இருக்க பாத்திரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க.
அப்புறம் இப்போ இந்த ஸ்டாண்டையும் கழட்டிட்டாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாட்ட கிட்ட தான் தெரியும். நான் சொல்லுவாங்க தம்பி பிறக்கும் போதே எடுத்த ஸ்டாண்டு இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. இன்னுமே அப்போ இருக்க குவாலிட்டி இருக்க ஸ்டீல்லாம் இப்போ நமக்கு கிடைக்க மாட்டுது. என்னோடய ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி துரு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே இருக்குது. அடுத்து கேஸ் ஸ்டவ் கழட்டி வச்சேன். ஸோ ஓரளவுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணியாச்சு. அதாவது அந்த பாத்திர ஸ்டாண்ட் மட்டும் காலி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிறைய பாத்திரம் கவுத்தி வச்சுருக்காங்க. அதையும் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாகவே இந்த அலுமினியம் பாத்திரம் ஜாஸ்தி இருக்கும். பெரிய பெரிய பானை, அப்புறம் பெரிய பெரிய அந்த டவி சட்டி சொல்லுவாங்களா, பெரிய பெரிய பாத்திரம் வந்து பிரியாணிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே மேலே தான் போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கம் இருக்க பாத்திரத்தையும் ஃபுல்லாக இறக்கிருக்கிறோம். இப்போ கிச்சனில் எல்லாமே இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃபில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அம்மா மட்டும் தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் டக்குன்னு லைட்டாக மெல்ட்டமாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷெல்ஃபில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ஷெல்ஃபில் இருக்க துணி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி சாரி விரிச்சிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டே போட்டோன்னு கட்டுறதுக்கு அந்த துணி எல்லாமே துவச்சி காய வச்சு தான் மடித்து வைக்கணும் மறுபடியும். ஏன்னா வீடு பெயிண்ட் பண்ணியாச்சாலே எல்லாமே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு தான் திரும்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனி இதாக கட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வேலை மட்டும்தான் முடியும். ஏன்னா அது மட்டும் தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து துவைக்கணும். ஆனால் இப்போ சும்மா மூட்டை கட்டி அங்கே வெளியே வச்சுருவோம். அடுத்து இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஷோகேஸில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதில் வச்சுட்டு இருந்தோம் பாத்திரத்தில். ஸோ இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் கிடச்சிது. அப்புறம் இந்த ஹாலில் மாட்டுங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி பையனுக்கு பாருங்கள் அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு வேலை செய்கிறதுல. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா அப்பாவோட ஃபோட்டோ. அப்புறம் இது என்னோடய தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ, அவங்க மேரேஜ் டைம் எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் தனியாக நான் உங்களுக்கு ஒரு நாள் ஃபோட்டோஸ் வீடியோன்னு ஃபோட்டோஸ்க்கே ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் பாப்பா தம்பி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, என்னோடய தம்பியோட ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் எடுத்தாச்சு. எல்லா திங்ஸும் எடுத்து அப்படியே வெளியே போட்டாச்சு. அங்கேயும் சும்மா அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருந்தாங்களா நல்லா அமைஞ்சிட்டு அதை இப்போ வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்ருக்காங்க மாமா. இதை வந்து பார்த்திங்கன்னா மாடியில் கொண்டு போய் காய போடுவாங்க. நல்லா வெயிலில் காய போடுவாங்க. ஸோ நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக அது வெயிலில் காய்ஞ்ச உடனே அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து வைக்கவும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளும் வந்துட்டாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி, இது கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி. ஸோ நல்ல இட்லி மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு திரும்ப வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், என்னால் வேலை செய்ய முடியல. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அம்மா படுத்த பார்த்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நிற்கிறான். அம்மா காலையில் எனக்கு குளிப்பாட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை குளிப்பாட்டி விட்டுட்டாங்க. ஸோ சாப்பாடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா
டீ குடிக்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக டீ போட்டு வச்சிச்சுன்னா வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளால் வெளியே தான் வேலை பார்க்க முடியல, இந்த மாதிரி தான் செய்வோமேன்னு சொல்லிட்டு டீ போட வந்துட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்தாச்சு. நல்லா நிறைய ஏலக்காய் இஞ்சி போட்டு டீ குடித்தாலே இந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் டீ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஸோ எல்லா வேலையுமே அம்மாவும் வச்சு தான் பார்த்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை மட்டும் தான் செஞ்சேன். மதியம் லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான். என்னடா காலைல மட்டன் கிரேவி ஒரு மட்டன் பிரியாணி நினைக்காதீங்க. காலைல வாங்க மட்டனில் கொஞ்சமாக மட்டும் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருந்தோம். ரொம்ப இல்லை, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சீரக சம்பா அரிசி இருந்தது. அதனால் சரி பிரியாணி செய்யலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். நமக்கு தான் அந்த ஃப்ளேவரே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இது ரொம்ப ப்ளெயினான ஒரு பிரியாணி தான். ரெடி வீட்டெல்லாம் எப்போவும் செய்கிற மாதிரி மசாலாலாம் எதுவுமே திரிக்கலை. ரெடிமேட் மசாலா இருக்குல்ல, பிரியாணி மசாலா, அது மட்டும் சேர்த்து மட்டன் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே வெளியே எந்த அளவுக்கு வேலை நடக்குதுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க, வெளியும் ஒருத்தவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ 2 பேர் இருந்தாங்க. கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் வெளியே பெயிண்ட் பண்ணவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே பண்ணவங்க கடகடன்னு முடிச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மாமா அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்திரம் எல்லாமே ஃபுல்லாக கழுவிட்டாங்க. சில்வர் பாத்திரம் எல்லாமே, சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டாங்க. அலுமினியம் பாத்திரம்லாம் கழுவி காய வச்சுருந்தாங்களே மதியம் வெயிலில், அது ஃபுல்லாக வீட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. இது அடுத்த ரவுண்ட் சில்வர் பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணி வரை இருக்கும். ஸோ எல்லா சில்வர் பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. ஸோ அம்மாவும் பாட்டியும் தான் கழுவுனாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, அதுவும் தேய்க்கணும். அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே பெயிண்ட் அடித்த உடனே அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீடு கழுவி விட்டுட்டாங்க. ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த காயாத பாத்திரத்தில் கொஞ்சம் அப்படியே கிச்சன்லேயே கவுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த ஷெல்ஃபில் அடுக்க வேண்டியது எல்லாமே நீட்டாக அடிக்காச்சு. சூப்பராக பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கேயும் கொஞ்சம் கூட சிந்தாலும் அழகாக பண்ணியாச்சு. பழைய மாதிரி வீடை செட் பண்ணியாச்சு. எப்போதும் போல் பூஜை ஷெல்ஃபு, அப்புறம் இந்த ஃபோட்டோஸை செட் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ வந்து எனக்கு காலேஜ் வரணும், இங்கே ஊருக்கு வரணுங்கிறதுனால அப்படியே எடுத்து வச்சுட்டு மட்டும் வந்துட்டோம். துணி வந்து பார்த்திங்கன்னா பாதி துணி துவைச்சி வச்சு அதை மட்டும் மடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் கழிச்சு அம்மா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் எடுத்து வச்சாங்க. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விட்டு பெட்ரூமில் ஃபுல்லாக எடுத்து வச்சு லாக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ அம்மா வீட்டு ஒயிட் வாஷ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பொங்கலுக்கு எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன், அதை எடுத்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸில். ஸோ பெயிண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய திங்ஸ் எல்லாமே கிச்சன் எல்லாமே பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ஒற்றை இடத்துல எல்லாமே அடிச்சிருப்போம். எப்போவும் போல் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ எப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தானே, கிச்சனில் தான் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் மசாலா டப்பா எல்லாமே வாஷ் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் செஞ்சுருவோம். பெயிண்ட் மட்டும் தான் அடிக்க மாட்டோம், மற்றபடி பெயிண்ட் அடிக்கிற வீட்டில் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம்லாம் கழுவுற வேலை தான். ஸோ அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தோசை செஞ்சு நேற்று உள்ள குருமா இருக்குது, அதை சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் க்ளீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெல்ஃப் மேலே வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மேலேருந்து எல்லா பாத்திரத்தையும் இறக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது கிச்சனோட நிலைமையே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சு தான் வாஷ் பண்ண போகிறோம். மேலே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தூசியாக இருக்குது. ஸோ எல்லாம் ஒட்டி அடிச்சு க்ளீன் பண்ணணும். மேலே பாக்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சு தான் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வெளியே எல்லாமே தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டோம்.
வெளியே எடுத்து வச்சாச்சு. வெளியே வச்சு வாஷ் பண்ணி வெளியவே காய போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தெருணையில் காய போட போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெருணையில் அலுமினியம் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ஜன்னலெல்லாம் போட்டு ஸ்க்ரீனு, அப்புறம் கதவில் போட்டு ஸ்க்ரீனு, அப்புறம் தலைவாணி வர அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு துவச்சி எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் மிஷினில் போட்டிருக்கோம். ஸோ பெரிய அதாவது அலுமினியம் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம். அதுவும் தேய்ச்சி கழுவி வைக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் ஓரளவுக்கு வாஷ் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதா அடுப்பில் கலந்து வச்சாச்சு. ரசம் பருப்பு. ஸோ காலைல தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ என் மேலே இருந்த பாத்திரமும் கீழே ஷெல்ஃபில் இருந்த பாத்திரமும் கழுவியாச்சு. நான் சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ராங்கில் இருக்கிறது கொஞ்சம் வாஷ் பண்ணணும். அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு காஃபி, நல்லா கடும் காஃபி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, துளசி அதெல்லாம் போட்டு, துளசி தூதுவளை எல்லாம் போட்டு நல்ல ஒரு சுக்கு காஃபி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கும் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுமே பிரித்து நல்லா தூசி தட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாமே நல்லா ஒட்டி அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. மேலே ஃபுல்லாகவே பாத்திரம் காய்ச்சலாம் எடுத்து வைக்கிற வேலை தான். அடுத்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க மேலேருந்து. ஸோ இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் தொடச்சி மட்டும் தான் வைக்கணும். மேலே இந்த பேக்ஸில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒட்டி அடித்து எடுத்து வைக்க போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆக போகுது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் லஞ்ச் சாப்பிட போகிறோம். அந்த சுக்குமல்லி காஃபி போட்டோம் இல்லையா, அதை குடிச்சு அப்படியே டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. ரைஸு, ரசம், பருப்பு இதுதான். குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clockலாம் சாப்பிட்டாங்க. வெளியே பாருங்கள், அந்த பாத்திரம் கவுத்துற ஸ்டாண்டு மீதி எல்லா பாத்திரமும் வெளியே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம் எல்லாமே காய வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பித்தளை பாத்திரம் மட்டும் இருக்குது. இதையும் இனிமேல் சாப்பிட்டு முடிச்சு தேய்ச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் காலையில் நேற்று க்ளீன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாமே நீட்டாக அடுக்கியாச்சு. மேலே வாஷ் பண்ணியிருந்த பாத்திரமும் எதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு அது எல்லாமே மேலே வச்சாச்சு. மேலே ஷெல்ஃப் ஒரு க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே இருந்த பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஷெல்ஃபும் க்ளீனு, அப்புறம் இந்த கீழே இருந்த பாத்திரமும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதனால் அதுவும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த 2 ஷெல்ஃபு தான். அதாவது நம்ம நார்மல் டெய்லி யூஸ்க்கு போடுற அந்த மசாலா ஐட்டம் டப்பாஸ் மட்டும் கொஞ்சம் கழுவணும். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் பெண்டிங். இதையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட போகிறேன். இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டுட்டு இங்கே வச்சு வாஷ் பண்ணிட போகிறேன் கடகடன்னு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. வீடியோ அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலை. ஏன்னா நேற்று ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபுல் வேலையும் நம்மளே பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ கிச்சனில் இதான் அப்டேட்டு. மீதி 2 ரூம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா ஒட்டிட அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. அதையும் காமிக்கிறேன். ஸோ தலைவாணி உரம் எல்லாமே வாஷ் பண்ண போட்டிருக்கோம். பாருங்கள், மேலே எல்லாமே நல்லா ஒட்டடி அடிச்சு இப்படி க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே கரெக்டாக கவரில் கட்டி வச்சாச்சு. ஸோ இந்த ரூம்லேயும் இப்படி தான். இது பித்தளை பாத்திரம்லாம் எடுத்து மேலே வைக்கணும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஷிஃப்ட் ஆகும்போது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஒட்டடையெல்லாம் அடிச்சாச்சு. ஃபேன்லாம் நல்லா நீட்டாக தொடச்சாச்சு நேற்று. ஸோ அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சுது. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டடை தட்டியாச்சு. இது எல்லாமே நல்லா தூசி தட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ க்ளீனிங் வேலை ஓரளவு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கான மசாலா பாக்ஸாக வச்சுருந்தேன். அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனர் போட்டிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டான லைனர். இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம புக்குக்கெலாம் போடுவோம் இல்லையா கவர், நம்ம ஸ்டேஷனரி கடையிலே கிடைக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கவர். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் சைஸ் கட் பண்ணி விரிச்சு போட்டிருக்கேன். மசாலா பாலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், நீட்டாக அடுக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட்குள்ளேயும் வந்துடும். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். இது ஸ்டேஷனரி கடையில் ஈஸியாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் லைனர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி கூட ரேட்டு. ஸோ அது ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. துடைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நானும் இதை வாங்கி போட்டுட்டேன். எல்லா ஷெல்ஃப்லையும் வச்சாச்சு. பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. டக்குன்னு எண்ணெயோ தண்ணியோ செஞ்சுச்சுன்னா உடனே துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ எல்லா ஷெல்ஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனர்ஸ் விரிச்சிட்டேன்.
இது உங்களுக்கு நகர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். பட் இது இந்த மாதிரிலாம் வரவே இல்லை, அப்படியே இருக்குது. நம்ம எப்படி விரிச்சமாக அந்த மாதிரி ஸ்டிஃபாக இந்த ஷெல்ஃபோடு ஒட்டி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. ஸோ க்ளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்குக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.